13க்கு 13 வெற்றி. கங்குலி, ஜேக் காலிஸ் சாதனை சமன். தோனியை முந்திய ரோஹித். ஐசிசி தொடரில் ஸ்பெஷல் சாதனை. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி 2025 கிரிக்கெட் தொடரின் கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அமைத்துள்ளது. அதனால் 2002, 2013க்கு பின் மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்தியா சாதனை படைத்துள்ளது. அந்த வெற்றிக்கு நியூசிலாந்துக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 76 ரன்கள் அடித்து முக்கிய பங்காற்றிய கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்ட நாயகன் விருதை வென்றார். இதன் வாயிலாக சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்த இந்திய கேப்டன் என்ற சௌரவ் கங்குலி சாதனையை ரோஹித் சர்மா சமன் செய்துள்ளார். இதற்கு முன் 2000 சாம்பியன்ஸ் இறுதிப் போட்டியில் இதே நியூசிலாந்துக்கு எதிராக சௌரவ் கங்குலி 117 ரன்கள் அடித்ததே முந்தைய சாதனை. மேலும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருது பெற்ற முதல் இந்திய கேப்டன் என்ற சாதனை ரோஹித் சர்மா படைத்துள்ளார். மேலும் ஏற்கனவே 2023 உலகக்கோப்பையில் ஆட்ட நாயகன் விருது வென்றுள்ள ரோஹித் 2024 T20 உலகக்கோப்பையிலும் ஆட்ட நாயகன் விருது வென்றுள்ளார். இதன் வாயிலாக உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி, T20 உலகக்கோப்பை ஆகிய அனைத்து விதமான ஐசிசி வெள்ளைப்பந்து தொடர்களில் குறைந்தது ஒரு ஆட்ட நாயகன் விருது வென்ற முதல் கேப்டன் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்துள்ளார். இது மட்டுமல்லாமல் 2015 உலகக்கோப்பை காலிறுதி, 2017 சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி, 2025 சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் ரோஹித் ஆட்டநாயகன் விருதை வென்றுள்ளார். இதன் வாயிலாக ஐசிசி தொடர்களில் காலிறுதி, அரையிறுதி, இறுதி ஆகிய அனைத்து விதமான நாக் அவுட் போட்டிகளிலும் ஆட்ட நாயகன் விருது வென்ற வீரர் என்ற ஜேக் காலிஸ் உலக சாதனையையும் ரோஹித் சர்மா செய்துள்ளார். இதுபோக ஐசிசி தொடர்களில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளுக்கு எதிராக ரோஹித் சர்மா ஆட்ட நாயகன் விருதை வென்றுள்ளார். இதன் வாயிலாக ஐசிசி தொடரில் சேனா நாடுகளுக்கு எதிராக ஆட்டநாயகன் விருதை வென்ற முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார். இவை அனைத்தையும் விட 2024 T20 உலகக்கோப்பையில் கேப்டனாக ரோஹித் 8 தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றார். அப்படியே 2025 சாம்பியன்ஸ் டிராபியில் 5 வெற்றிகளை பெற்ற அவர் ஐசிசி தொடரில் தொடர்ந்து அதிக போட்டிகளில் வெற்றிகளை பெற்ற இந்திய கேப்டன் என்ற தோனியின் சாதனையை உடைத்து புதிய சாதனை படைத்தார். இதற்கு முன் 2012, 2014 காலகட்டங்களில் தோனி 12 தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றதே முந்தைய சாதனை. தற்போது 13 தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று ரோஹித் அந்த சாதனையை உடைத்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.